தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கரன் மற்றும் பலர் நடித்த இட்லி கடை இந்த படம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்துச்சு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் 11 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 10.35 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதோட விமர்சனங்கள் ஓரளவுக்கு பல கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. இந்த படத்துடைய ப்ளஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அந்த எமோஷனலாக ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அப்படியே தனுஷ் அப்படியே வெளியூர் போயிட்டு அம்மா அப்பா அப்படி பார்க்க வருவார். குறிப்பாக அப்பா மகன் சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நித்யா மேனன் அண்டு தனுஷ் இவங்க ரெண்டுத்துடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நித்யா மேனன் வர ஒரு சீன்ஸ் அப்படியே டச்சபிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துடைய பியூஜி மியூசிக் நல்லா வந்திருக்கு. ஜிவி பிரகாஷோடைய பியூஜி மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குப்பா. நல்ல சூப்பரான ஒரு பியூஜி போட்டு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய சென்டிமெண்ட் காட்சியில் நிறையவே இருக்குது. எமோஷனல் காட்சியில் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதனால் இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவங்கள ஒரு நடிகனாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு செமையான ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ரயான் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனையான ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக இணையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தில் நெகட்டிவ் ரிவ்யூனாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வழக்கமான ஒரு ட்ராமா மூவியாக வந்துருச்சு. அந்தளவுக்கு எமோஷனலாக கிளிக் ஆகவே இல்லை. ஆஸ் யூஸ்வல் என்னவோ அது மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போயிட்டுருக்கு. இருந்தாலும் படத்தில் நிறைய சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குப்பா. அதனால் ஒரு பெருசாக ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. படம் போர் அடிக்கலை, ப்ரிடிக்டபிளாக இல்லை, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு ஓவரால் ரிவ்யூ வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இட்லி கடை 100 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெறும் அப்படிங்கிற டவுட்டுமே இல்லை. ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு டே வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஏன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிறனால கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. இனி ஹாலிடேஸ் தான். அதனால் கூட்டம் கண்டிப்பாக வரும். அப்போது வசூல் எகிரும். ஓகே, இட்லி கடை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படின்னு சந்திப்போம்.